السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 284. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 284ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ஃபضل الزهد في الدنيا والحث على التقلل منها وفضل الفقر என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 284ஆம் நாள் பாடத்தில் நாம் 4 ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 4 ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது கீழ் உள்ளவர்களை பாருங்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு கீழே உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள். அதாவது வசதி வாய்ப்பில் உங்களுக்கு குறைவாக, உங்களை விட ரொம்ப குறைவாக இருப்பவர்களை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு மேலே உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் அளித்த அருட்கொலைகளை, அந்த நியமத்துக்களை நீங்கள் குறைவாக மதிக்காமல் இருக்க இது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தந்தார்கள். இதே ஹதீஸில் புகாரி ஷெரீஃபில் வரக்கூடிய மற்றொரு ரிவாயத்தில் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, சொத்திலும் உடலிலும் உங்களை விட மேலானவர்களை உங்களில் ஒருவர் பார்த்தால் என்று சொன்னால் உடனே அவர் தன்னை விட கீழானவரை பார்க்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தந்தார்கள். இப்போ இதுதான் இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படக்கூடிய செய்தியாக இருக்கு. இப்போ இரண்டாவது ஹதீஸாக உலகத்தின் அடிமை என்ற தலைப்பின் கிழமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் தீனார், திர்ஹம், பழங்கள், துணிமணிகள் ஆகியவற்றினுடைய அடிமையாக இருப்பவன், அப்போ அவைகளை அனுபவிப்பதில் மூழ்கிவிட்டவனாக அந்த அடிமையாக இருப்பான் இல்லையா, அவனுக்கு நாசம் உண்டாகிவிட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தந்தார்கள். இன்னும் அவன் கொடுக்கப்பட்டால் திருப்தி அடைகிறான், கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் திருப்தி அடைய மாட்டான். இப்போ அல்லாஹ் அவனுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்தா உடனே அவன் திருப்தி அடைஞ்சிப்பான். ஒரு விஷயத்தை கொடுக்கலன்னு சொன்னா அந்த விஷயத்தை அவன் திருப்தி அடைய மாட்டான். எனக்கு இந்த விஷயம் கொடுக்கல, எனக்கு இந்த விஷயம் வேணும் என்று பேராசை கொள்ளக்கூடியவனாக இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தருவார்கள். இப்போ இது இரண்டாவது ஹதீஸ். இப்போ அடுத்தபடியாக மூன்றாவது ஹதீஸானது திண்ணை தோழர்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய மூன்றாவது ஹதீஸாக இருக்கு. இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்றாங்க, அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லப்படக்கூடிய திண்ணை தோழர்களான 70 நபர்களை நான் பார்த்தேன். அப்போ அந்த 70 நபர்களை நான் பார்க்கும் பொழுது அவர்களில் எவருக்கும் தன்னிடம் மேலங்கி என்பது, மேலாடை என்பது அவர்கள் வைத்துக் கொள்ளவில்லை என்று சொல்லித் தருகிறார்கள். அப்ப மேலாடை என்பதே அவர்களுக்கு கிடையாது. வேட்டியோ இல்ல போர்வையோ தான் அவர்களுக்கு இருக்கும். அந்த வேட்டியை கொண்டோ இல்ல போர்வையை கொண்டோ தங்களுடைய கழுத்தில் அவர்கள் கட்டிக்கொள்வார்கள். அப்போ அந்த வேட்டியோ அந்த போர்வை என்பது சிலருக்கு 2 முட்டுக்கால் வரையிலும் வரக்கூடியதாக இருக்கும். இன்னும் சிலருக்கு கரண்டை கால் வரையிலும் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ தன்னுடைய அந்த மறைவு பகுதி, அந்த அவுரத்தை யாரும் பார்த்திடக்கூடாது என்பதை அவர்கள் வெறுப்பதின் காரணமாக
அந்த அந்த போர்வை, அந்த கைலி எல்லாம், அந்த வேட்டியெல்லாம் அவர்கள் தன்னுடைய கையை வைத்து மறைத்து கொள்ளக்கூடியவர்களாக, அதை பிடித்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த அளவிற்கு பற்றற்று வாழக்கூடியவர்களாக இருப்பதை நான் பார்த்தேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருவார்கள். இது 3வது ஹதீஸ். இப்ப அடுத்தபடியாக 4வது ஹதீஸாக உலகம் ஒரு சிறைச்சாலை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய 4வது ஹதீஸ். இப்ப இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரும் பொழுது, உலகம் என்பது ஒரு சிறைச்சாலை என்று சொல்வார்கள். யாருக்கு? இறை விசுவாசிகளுக்கு. அல்லாஹ்வை ஈமான் கொண்ட, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஸ்லிமான முஃமினான அந்த அடியாருக்கு இந்த உலகம் என்பது சிறைச்சாலையாக இருக்கும். இன்னும் அல்லாஹ்வை மறுத்து காஃபிரான இறை மறுப்பாளருக்கு இந்த உலகம் என்பது சொர்க்கமாக இருக்கக்கூடியதாக, சுவனமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தருவார்கள். அப்போ இதுதான் இந்த 4 ஹதீஸினுடைய ஒரு கருத்து சுருக்கமாக இருக்கின்றது. அப்போ இந்த பாடத்தில் இந்த 4 ஹதீஸ்களை பற்றி மட்டும்தான் நம்ம பேச இருக்கிறோம். இப்போ இதற்கான தர்ஜுமாக்கள், கூடுதல் செய்திகள் எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நாம் முழுமையாக நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 467வது ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸானது இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸினுடைய வரிசையின் பிரகாரம் இது 467வது ஹதீஸாக இருக்கின்றது. இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன்ஹு, இந்த ஹூடைய லமீரானது இதற்கு முந்திய ஹதீஸான இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளரான அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இது இருக்கின்றது. இப்போ அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது. பாருங்க, கால, அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்களாம், உந்துரு, நீங்கள் பாருங்கள், இலாமன், ஒருவரின் பக்கம் நீங்கள் பாருங்கள், எத்தகைய ஒருவர், ஹுவ, அவராகிறவர், அஸ்ஃபலு மின்கும், உங்களை விட, உங்களிடமிருந்து கீழானவராக இருப்பாரே, அத்தகைய அது ஒருவரின் பக்கம் நீங்கள் பாருங்கள் என்று சொன்னார்கள். உங்களை விட வசதி படைத்த விடமாக உங்களை விட ரொம்ப கீழானவராக யார் இருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் பாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் வலா தந்துரு, இன்னும் நீங்கள் பார்க்காதீர்கள், இலாமன், ஒருவரின் பக்கம் நீங்கள் பார்க்காதீர்கள், ஹுவ, அவராகிறவர், ஃபௌகக்கும், உங்களுக்கு மேலானவர். அப்போ உங்களை விட வசதியால மேல் இருப்பார் இல்லையா, அவரின் பக்கம் நீங்கள் பார்க்காதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள். ஃபஹுவ, எனவே அதுவாகிறது, அஜ்தரு, மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். அப்போ ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அல்லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்களின் மீது அல்லாஹ்வினுடைய அந்த நிஅமத்தை, அல்லாஹ்வினுடைய அந்த அருட்கொடைகளை நீங்கள் குறைவாக மதிக்காமல் இருப்பதற்கு அதுவே மிக போதுமானதாக, மிக பொருத்தமானதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அப்போ உங்களுக்கு மேல வசதி படைச்சிருப்பாங்க இல்லையா, அவர்களை நீங்க பார்க்காதீங்க. இவருக்கு எவ்வளவு அல்லாஹ் நியாமத்து கொடுத்திருக்கிறான், நமக்கு ஏன் ஒன்றும் தரல, இவர் எவ்வளவு நியாமத்து படைச்சிருக்கிறார், எவ்வளவு வசதி படைத்திருக்கிறார், நமக்கு எந்த ஒரு வசதியும் தரல என்று நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு கீழே உள்ளவர்களே நீங்கள் பாருங்க. அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நியாமத்தை கொடுத்திருக்கான், நமக்கு கீழே உள்ளவர் இவர் ரொம்ப ஏழையாக இருக்கிறாரு, அவருக்கு பெருசா வீடு ஒன்றும் கிடையாது, உண்ண உணவு கிடையாது, ஆடை கிடையாது, எவ்வளவு ஏழ்மையானவராக இருக்கிறார். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நியாமத்தை தந்து நம்ம அல்லாஹ்விற்கு ஷுக்ர் செய்யாமல், நன்றி செலுத்தாமல் இருக்கிறோம் என்று நினைத்து உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இதுவே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அந்த நியாமத்தை நீங்கள் குறைவாக மதிக்காமல் இருப்பதற்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அப்ப இப்படி நினைச்சுக்கிட்டாதான் அல்லாஹ் நமக்கு நிறைய நியாமத்துகளை கொடுத்திருக்கான் என்று நீங்கள் எண்ண முடியும். நீங்கள் அதை குறைத்து மதிப்பிடாமல் இருக்க முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி, முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. வஹாதா லஃப்து முஸ்லிமின், இன்னும் இதுவாகிறது முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வார்த்தையாக இருக்கின்றது. இப்போ இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்பட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்குரிய லஃப்தாக
அவர்களுக்குரிய வார்த்தையாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப இது ஒரு அசல் ரிவாயத்து. இதுல மற்றொரு ரிவாயத்தில் சொல்லப்படக்கூடிய மற்றொரு அறிவிப்பில் சொல்லப்படக்கூடிய செய்தியை நமக்கு சொல்றாங்க பாருங்க. ஒஃபி ரிவாயத்தில் புகாரி, இன்னும் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலை அன்னவர்களுடைய அறிவிப்பில் உள்ளது, இதா நவர அஹதுக்கும், உங்களில் ஒருவர் பார்த்தால், இலாமன் ஒருவரை பார்த்தால், ஃபுல்லில அலைஹி தன்னை விட சிறப்புப்படுத்தப்பட்ட ஒருவரை பார்த்தால், ஃபில் மாலி மாலுடைய விஷயத்தில், செல்வத்தினுடைய விஷயத்திலும், வல் ஹல்கி இன்னும் படைப்பினுடைய விஷயத்திலும். இப்போ செல்வத்தினுடைய விஷயம்னா அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த வசதி வாய்ப்பு, அவருக்கு நல்ல சொத்து இருக்கிறோம், நல்ல ஆடை இருக்கும், நல்ல வீடு எல்லாம் இருக்கக்கூடிய எல்லாமே செல்வத்தில் கட்டுப்படக்கூடியதாக இருக்கும். ஹல்க் என்று சொன்னால் உடல். அப்போ படைப்பால் அவருக்கு எந்த ஒரு நோயும் இருக்காது, ரொம்ப அழகானவராக இருப்பார், நல்ல வெள்ளை தோளுடையவராக இருப்பார், அப்போ ரொம்ப சிறப்பானவராக இருப்பார் இல்லையா. அப்போ அப்போ அந்த விஷயத்திலேயோ இல்லை செல்வத்தினுடைய விஷயத்திலேயோ தன்னை விட சிறப்புப்படுத்தப்பட்டவரை உங்களில் ஒருவர் பார்த்தால் என்று சொன்னால், அவர் பார்க்கட்டும், இலாமன் ஒருவரின் பக்கம் பார்க்கட்டும், ஹுவ அவராகிறவர் அஸ்ஃபலு மின்ஹு அவரை விட கீழ் உள்ளவராக இருப்பாரே, அத்தகைய அந்த ஒருவரின் பக்கம் அவர் பார்க்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ உங்களை விட வசதி படைத்தவரை ஒருவர் பார்த்தால் என்று சொன்னால் உடனே நீங்க திரும்பி உங்களுக்கு கீழே இருப்பாரா இல்லையா. உங்களை விட வசதியால ரொம்ப கம்மியானவர், உங்களை விட அந்த ஹல்கால படைப்பால ரொம்ப கம்மியானவராக இருப்பாரா இல்லையா, குறைவானவராக இருப்பாரா இல்லையா, அவரை நீங்கள் பாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். இப்போ இதுதான் இந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்குரிய இந்த மற்றொரு ரிவாயத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய கருத்தாக இது இருக்கின்றது. இப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பாடம் என்பது ஒரு உலகத்தினுடைய பற்றற்று வாழக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடிய பாடமாக இது இருக்கின்றது. இப்போ அதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு கற்றுத்தருகிறார்கள். நீங்க உங்களுக்கு மேல் உள்ளவர்களை பார்த்தால் உங்களுக்கு பற்றற்ற தன்மை என்பது வராது. உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பார்க்கும் பொழுதுதான் ஒரு பற்றற்ற தன்மை என்பது உங்களில் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அப்போ இவருக்கே எதுவும் இல்லைன்னு சொன்னா நமக்கு இவ்வளவு ஞாபகத்து இருக்குது, இதை கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். இதை விட்டு நம்ம பேராசை கொள்ளக்கூடாது, இந்த உலகத்தின் மீது அதிகமான ஆசைகள் கொள்ளக்கூடாது, பற்றற்று வாழ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரும் என்ற ஒரு கருத்தினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லித் தந்தார்கள். அப்போ இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. இப்போ இது 467வது ஹதீஸ். அடுத்தபடியாக 468வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான்ஹு. இப்போ இந்த ஹூடைய தமீரும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து தான் மீளக்கூடியதாக இருக்கு. இப்போ இந்த ஹதீஸும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தொற்றும் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவித்தார்கள். அப்போ கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், தாயிஸ நாசமாகிவிட்டான், அபுது தீனாரி வெள்ளி நாணயத்தினுடைய அடியான் நாசமாகிவிட்டான், வத்திர்ஹமி இன்னும் தீனார் சொன்னா தங்க நாணயம், தங்க நாணயத்தினுடைய அடியான் நாசமாகிவிட்டான், வத்திர்ஹமி இன்னும் வெள்ளி நாணயத்தினுடைய அடியான் நாசமாகிவிட்டான், வல் கதீஃபதி இன்னும் பழங்களினுடைய அடியான் நாசமாகிவிட்டான், வல் ஹமீசத்தி இன்னும் ஆடைகளுடைய துணிகளுடைய அடியான் நாசமாகிவிட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தங்க நாணயம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வெள்ளி நாணயம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பழங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆடைகள், இதையெல்லாம் ஆசை கொள்ளக்கூடிய, இதிலெல்லாம் ஆசை கொண்டு மூழ்கி கொண்டிருப்பானே ஒரு அடியான், இப்ப இதனுடைய அடியான் என்பவன் நாசமாகிவிட்டான், அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னுஅத்திய அவன் கொடுக்கப்பட்டால், ரதிய அவன் பொருந்தி கொள்வான். அப்ப அவனுக்கு ஒரு விஷயம் கொடுக்கப்படுதுன்னு சொன்னா அந்த விஷயத்தை அவன் பொருந்தி கொண்டு அவன் எடுத்துக்கொள்வான். வயில்லம் யுஅத்த இன்னும் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் லம் யர்ல பொருந்தி கொள்ள மாட்டானே. அத்தகைய இப்படிப்பட்ட தீனாரையும் திர்ஹமையும் விரும்பக்கூடிய ஒரு அடியான் நாசமாகிவிட்டான். அதாவது கொடுத்தால் பொருந்தி கொள்வான், கொடுக்கவில்லை என்று சொன்னால் பொருந்தி கொள்ள மாட்டான். இத்தகைய ஒரு அடியான் கெட்ட அடியானுக்கான ஒரு அடையாளமாக இத்தகைய தன்மை இருக்கின்றது. அப்போ கொடுத்தாலும் அவன் பொருந்திக் கொள்வான், கொடுக்காவிட்டாலும் அவன் பொருந்திக் கொள்வான். இதுதான் ஒரு நல்ல அடியானுக்கான அடையாளமாக இருக்கு. இப்போ அவனுக்கு ஒரு விஷயத்தை அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா அந்த விஷயத்தை முழுமையாக எடுத்துக்கொண்டு அதை பொருந்தி கொண்டு அது இருப்பான். இப்போ ஒரு விஷயம் அவனுக்கு கொடுக்கப்படலன்னு சொன்னா அந்த சூழலை அவன் எடுத்துக்கொள்ள மாட்டான்.
அந்த சூழலை அவன் புரிந்து கொள்ள மாட்டான். அதில் அவன் திரும்பவும் பேராசை கொள்ளக்கூடியவனாக அதிகம் அதிகம் விரும்பக்கூடியவனாகவே தான் இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். பாருங்க, ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸினை புகாரி ரஹமத்துல்லாஹி அலி அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்ற செய்தியினை இங்கு நமக்கு சொல்லித்தராங்க. இங்கு புகாரிக்கு பதிலாக ஹுபாரி என்பதாக போட்டிருக்கிறாங்க. இது தவறு. பா இங்க வரணும், ஹா அந்த பக்கம் வரணும். கொஞ்சம் மாத்தி போட்டிருக்கிறாங்க, பிரிண்டிங் மிஸ்டேக், நுஸ்ஹா பல. சரிங்களா? இப்போ புகாரி ரஹமத்துல்லாஹி அலி அவர்களை தொட்டும் அவர்கள் அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. இப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வெள்ளி நாணயம், தங்க நாணயம், அந்த பழங்கள், அந்த உடைகள், இதையெல்லாம் ஆசை கொள்ளக்கூடிய அடியானுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். ஏன்னா இவன் இந்த உலகத்தில் ஆசை கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். இந்த உலகத்தில் பற்றற்று வாழ வேண்டும். அப்படி பற்றற்று வாழாமல் இந்த உலகத்தினுடைய பற்றோடு வாழ்ந்து இந்த உலகத்தை பற்று வைத்து அதில் ஆசை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஆசை கொண்டதன் மூலமாக தான் இவனுக்கு இத்தகைய நிலை. இப்படி நாசம் உண்டாகட்டும், நாசமாகிவிட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அந்த உலகத்தில் பற்றற்று வாழ்பவன் இந்த உலகத்தினுடைய வெள்ளி நாணயம், தங்க நாணயம், ஆடைகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பழங்கள், இதையெல்லாம் விட்டு நிராசையானவன், இதையெல்லாம் விட்டு பற்றற்று வாழக்கூடியவனாக இருப்பான். அவன்தான் நல்லவனாக, அவனுக்கு தான் அல்லாஹ் ரஹமத் செய்யக்கூடியவனாக இருப்பான் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக 469வது ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன்ஹு, இந்த ஹதீஸும் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக தான் இருக்கின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், லகத் ரஅய்து, திட்டமாக நான் கண்டேன், நான் பார்த்தேன், 70 மின் அஹ்லி சுஃபதி, அஹ்லு சுஃபா என்று சொல்லப்படக்கூடிய திண்ணை தோழர்களிலிருந்தும் 70 நபர்களை நான் பார்த்தேன். இப்போ திண்ணை தோழர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபாக்கள் இருப்பார்கள், திண்ணையில் வசிக்கக்கூடியவர்கள், வீட்டினுடைய அந்த திண்ணையில் வசிக்கக்கூடியவர்கள். அவர்கள் அப்படி இருப்பதன் காரணமாகவே அவர்களுக்கு அஹ்லு சுஃபா என்று பேர் வந்துருச்சு. அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள் என்று சொல்லப்படும். அப்போ அந்த திண்ணை தோழர்களில் இருந்தும் 70 நபர்களை நான் பார்த்தேன். அப்போ அந்த திண்ணை தோழர்கள்லாம் சாதாரண நபர்கள் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் பிரியமுள்ளவர்களாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அதிகம் பின்பற்றி வாழக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அப்போ அத்தகைய அந்த திண்ணை தோழர்களில் 70 நபர்களை நான் பார்த்தேன். அப்போ மாமினுகும், அவர்களில் இருந்தும் இல்லை, ரஜுலுன், ஒரு மனிதரும் இல்லை, அலைஹி, அந்த மனிதரின் மீது ரிதா உன், மேலாடை என்பது அவரின் மீது இருந்ததாக எந்த ஒரு மனிதரும் இல்லை. அப்போ அந்த 70 நபர்களை பார்த்த பொழுது அவர்களிலிருந்து யாருக்குமே மேலாடை என்பது கிடையாது. அப்போ மேல ஆடை போடுவோமா இல்லையா, மேலாடை, அப்படி மேலாடை அணிந்தவர்களாக அவர்களில் யாரும் கிடையாது என்று சொல்லித் தருகிறார்கள். இம்மா, ஒன்றின் கீழ் இசாருன், போர்வை என்பது இருக்கக்கூடியதாக இருந்தது. வ இம்மா கிஸ்ஸாஉன், இன்னும் வேட்டி என்பது இருக்கக்கூடியதாக இருந்தது என்று சொல்லித் தருகிறார்கள். அப்போ இசாருன்னு சொன்னா வேட்டி, கீழாடை. அப்போ இசாருனா தான் வேட்டி. இம்மா, ஒன்றின் கீழ் இசாருன், வேட்டி என்பது இருக்கக்கூடியதாக இருந்தது. வ இம்மா, இன்னும் ஒன்றின் கீழ் கிஸ்ஸாஉன், போர்வை என்பது இருக்கக்கூடியதாக இருந்தது. அப்போ அவங்களுக்கு மேலாடை என்பது கிடையாது. ஒன்று அவங்களுக்கு வேட்டி இருக்கும், கீழாடை, அப்போ கீழே உடுக்கக்கூடிய அந்த வேட்டி இருக்கக்கூடியதாக இருக்கும், இல்லை போர்வை இருக்கக்கூடியதாக இருக்கும். கதுரபத்து, திட்டமாக அவர்கள் கட்டிக்கொள்வார்கள். ஃபி அனாகிஹிம், அவர்களுடைய அந்த கழுத்துகளின் மீது, கழுத்துகளிலே அந்த போர்வையோ இல்லை அந்த வேட்டியோ அவர்கள் கட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஃபமின்ஹா, எனவே அவர்களில் சிலர், மா எபுலுகு நிஸ்ஃப சாக்கைனி, அவர்களுடைய இரு முட்டிகளுடைய பாதி வரையிலும் அந்த போர்வை என்பது அடையக்கூடியதாக இருக்கும், அந்த போர்வையோ அந்த வேட்டி என்பது அடையக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த போர்வையை அந்த வேட்டி வச்சிருப்பாங்களே இல்லையா, அதுல சிலருக்கு தன்னுடைய அந்த முட்டுக்கால் வரை இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த 2 முட்டுக்காலினுடைய அந்த பாதி வரையிலும் இருக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி தருகிறார்கள்.
வமின்ஹா இன்னும் அவர்களிலிருந்து மா எபுலோல் கஅபைனி இன்னும் அவருடைய கரண்டை கால் வரையிலும் 2 கரண்டை கால் வரையிலும் அந்த போர்வை என்பது அந்த வேட்டி என்பது அடையக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லித் தருகிறார்கள். அந்த அளவிற்கு தான் இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த அவருடைய 2 அந்த முட்டுக்கால் வரையிலும் இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் சிலருக்கு 2 கரண்டை கால் வரையிலும் இருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்பொழுது அதை அவர்கள் மறைத்துக் கொள்வார்கள். பியதிஹி தன்னுடைய கையை கொண்டு அவர்கள் அதை மறைத்துக் கொள்வார்கள். கராஹியத் விருத்தத்தின் காரணமாக அந்துரா அவுரத்துஹு தன்னுடைய அவுரத்தானது பார்க்கப்படுவதை வெறுத்ததின் காரணமாக தன்னுடைய கை கொண்டு அதை பிடித்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ அந்த ஆடை அந்த கீழாடை தான் இருக்கும். கீழாடை போர்வை இருக்குமா இல்லையா? அந்த போர்வையை கொண்டு தன்னுடைய அவுரத்துகள் வெளிப்பற்றக்கூடாது, தன்னுடைய மறைவிடங்களை மற்றவர்கள் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக அதை தன்னுடைய கையை கொண்டு இழுத்து இழுத்து பிடித்து கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் அதை மறைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த அளவிற்கு பற்றுத்தன்மையோடு பற்றற்று வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற செய்தியினை இங்கு நமக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ரவாஹுல் புகாரி இந்த ஹதீஸினை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்ற செய்தியை சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு அந்த அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லப்படக்கூடிய திண்ணை தோழர்கள்ல 70 நபர்களை பார்க்கும் பொழுதும் கூட அந்த 70 நபர்களை யாருக்குமே மேலாடை என்பது கிடையாது. ஒன்று அவங்களுக்கு வேட்டி இருக்கும், கீழாடை இருக்கும், இல்லை போர்வை இருக்கும். அந்த போர்வையை கொண்டுதான் அவர்களை மறைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக தன்னுடைய அவுரத்துகள் வெளிப்படாமல் தன்னுடைய மறைவிடங்கள் வெளிப்படாமல் அதை அவர்கள் மறைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப அந்த அளவிற்கு மேலாடை கூட போடாமல் அந்த அளவிற்கான உலகத்தினுடைய ஒரு பற்றற்று வாழக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியானது இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படுது. இப்ப இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அடுத்தபடியாக 470வது ஹதீஸ். இப்ப இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான்ஹு. இந்த ஹதீஸும் இந்த ஹூடைய லமீரும் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்துதான் மீளக்கூடியதாக இருக்கு. அப்ப இதுவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக தான் இருக்கின்றது. கால அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள். அத்துன்யா இந்த உலகம் என்பது சிஜ்னுல் முஃமினு சிஜ்னுல் முஃமினி முஃமினுடைய ஒரு சிறைச்சாலையாக இருக்கும். வஜன்னத்துல் காஃபிரி இன்னும் இறை மறுப்பாளரின் சுவனமாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த உலகம் என்பது முஃமினுக்கு ஒரு சிறைச்சாலை. இதனால் சிறைச்சாலையோடு இந்த உலகத்தை ஒப்பிட்டார்கள் என்றால், சிறைச்சாலை என்பதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கும். அந்த சிறையில் இருப்பவர்கள் இத்தகைய விஷயம்தான் செய்யணும், என்னென்ன கட்டுப்பாடுகளோடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இல்லையா? அதுபோல இந்த முஃமினுக்கு இந்த உலகம் என்பது கட்டுப்பாடு உடையதாக இருக்கும். ஒரு முஃமின் இப்படிதான் வாழணும், இப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதாக விதிமுறைகளும் கட்டுப்பாடும் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு முஃமினுக்கு. அதுவே காஃபிருக்கு எடுத்துக்கொண்டால் இதுவெல்லாம் கிடையாது. அப்போ முஃமின் என்பவன் இந்த கட்டுப்பாட்டில் உள்ளிருப்பவனாக இருக்கிறானா இல்லையா? அதன் காரணமாக தான் சிறைச்சாலையை இதன் மூலமாக நமக்கு ஒப்பிட்டு தருகிறார்கள். ஒரு சிறைச்சாலையில வசதியான உணவுகள் கிடைக்காது, வசதியான இருப்பிடம் கிடைக்காது, வசதியான உடைகள் கிடைக்காது, அப்போ உணவுகள் கிடைக்காது, இப்படி எதுவுமே கிடைக்காது. சிறைச்சாலையில ரொம்ப வசதியற்று வாழக்கூடியதாக தான் இருக்கணும். அப்போ அத்தகைய ஒரு வசதியற்று வாழக்கூடிய இடமாக தான் இந்த துன்யா என்பது ஒரு முஃமினுக்கு இருக்கும். அப்போ ஒரு முஃமின் என்பவன் இந்த உலகத்தில் பற்றற்று வாழ வேண்டும். அவன் உலகத்தினுடைய ஆசையெல்லாம் விட்டு நிராசை கொண்டு பற்றற்றவனாக அவன் வாழ வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இன்னும் ஜன்னத்துல் காஃபிர் என்று சொன்னார்கள். ஒரு இறை மறுப்பாளரின் சுவனமாக இந்த உலகம் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இறை மறுப்பாளனுக்கு தான் இந்த உலகம் என்பது அவனெல்லாம் அனுபவிக்கக்கூடியவனாக இருப்பான். அவன் நல்ல உடையை அனுபவிக்கக்கூடியவனாக இருப்பான். நல்ல ஆடை போட்டு நல்ல உணவுகளை உண்டு நல்ல இருப்பிடத்தை அவன் கட்டிக்கொண்டு நல்ல வீடுகளை பெரிய பெரிய பங்களாக்களை வாகனங்களை எல்லாம் அமைத்து கொண்டு இருக்கக்கூடியவனாக இருப்பான். அதனால்தான் சொன்னாங்க, ஒரு இறை மறுப்பாளனுக்கு இது ஒரு சுவனம். இந்த உலகம் என்பது இறை மறுப்பாளனுக்கு சுவனம். ஒரு முஃமினுக்கு அது ஒரு சிறைச்சாலை, அது ஒரு ஜெயில் என்பதாக இதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள்.
அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம், இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஃமினுக்கு சிறைச்சாலை இந்த உலகம் என்று சொன்னார்கள். அப்போ ஒரு ஜெயிலில் வாழ்வதை போல இந்த உலகத்தில் ஒரு முஃமின் வாழ வேண்டும், அந்த அளவிற்கு பற்றற்ற தன்மையோடு வாழ வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் கற்றுத்தருகிறார்கள். அப்போ இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 467வது ஹதீஸ், இந்த 468வது ஹதீஸ், 469, 470 என்ற இந்த 4 ஹதீஸுகளை பற்றிய செய்திகள், அதனுடைய தர்ஜிமாக்கள், முழுமையான விளக்கங்கள் என்ற முழு செய்திகளை பற்றியும் நம்ம முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 471வது ஹதீஸை குறித்தான செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.